விழ தீவிரிக்குது. என்ன பண்ணுதா? இப்போ ஒரு அப்போல்லாம் கோழியை பிடிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? தீவனம் போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? தீவனம் போட்டு என்ன பண்ணுவாங்க? கூடைய கிட்ட கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க? அப்படியே போட்டுருவாங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்க? போட்டுருவாங்க. போட்டோடனே என்ன பண்ணுவாங்க? அதை அடிச்சிருவாங்க. அதுக்கு தெரியுமா என்ன பண்ண? எனக்கு இங்கே ஒரு கண்ணி வைக்கப்பட்டுள்ளதுன்னு தெரியுமா? எனக்கு ஒரு ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ண, ஒவ்வொரு பொழுதும் கண்ணி வைக்கப்பட்ட இடத்துல வாழுறோம். என்ன பண்ணுது? கண்ணிலாம் வாழுறோம். ஏன்னா அப்படி தான் இந்த குருவி அதுக்கு தெரியல. என்ன பண்ணுது? நமக்கு வச்சிருக்குது கண்ணி, நமக்கு வச்சிருது என்ன பண்ண, நம்மளை சாவடிக்க போனோன்னு அதுக்கு என்ன பண்ணல தெரியல. அதுகளுக்கு தெரிஞ்சது எல்லாமே தீவிரமாக தீவிரமாக போய் என்ன பண்ணுது? அட்டாக் ஆகுது. அப்போ அந்த தீவனத்துக்காக அது போகுது. ஆனால் இதில் பாருங்கள், நம்ம வேதத்தில் வாசிக்கலாம், நம்மளை தேவன் எப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் நம்மளுக்கு ஒரு கண்ணியை வைத்தாலும் அதில் நம்மளை தேவன் என்ன பண்ணுறா? தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா! தப்பி வைக்கிற வல்லவராக இருக்கா. அதுதான் என்ன பண்ணா, அந்த கண்ணிக்கு எப்படிலாம் நம்ம என்ன பண்ணணும்? விலைக்கு ஓட போகிறோம். என்ன பண்ண, நமக்கு முன்பாக என்ன வைக்கப்பட்டுள்ளதான்? ஒரு ட்ராப். அப்படின்னா கண்ணி, ஒரு கண்ணி வைக்கப்பட்டுள்ளது. அதுதான் நம்ம வேதத்தில் வாசிக்கலாம். நம்ம சிம்சோன் கதை என்ன பண்ணலாம்? வாசிக்கலாம். இந்த நியாயாதிபதிகள் 16:15-17 வரை வாசிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஒரு ட்ராப் என்ன பண்ண, ஒரு கண்ணி வைக்கப்பட்டுள்ளது. வாலிப பிள்ளைங்க, வாலிப தம்பதிக, வாலிப பிள்ளைங்க, வாலிப தம்பிக எல்லாத்துக்கும் என்ன பண்ணுதா? ஒரு கண்ணி வைக்கப்பட்டுள்ளது. எப்படியாப்பட்ட கண்ணின்னா, என்ன பண்ணனா, உனக்கு விரோதமாக என்ன பண்ணுவோம்? சத்துருக்கள் என்ன பண்ணுவான்? ஒரு கண்ணி வைப்பான். ஏன்னா இவன் விழுந்து போகணும், சாஞ்சி போகணும். இவ்வளோ மகா என்ன பண்ண, பலன் உள்ளவன், என்ன பலசாலி, இவனுக்கே என்ன பண்ணுது? ஒரு கண்ணி வைக்கிறான். எப்படின்னா, அவன் இருதயத்தில் எல்லாவற்றையும் முதல் பாயிண்ட் என்ன பண்ணா, அவனுக்கு என்னன்னா, இருதயத்தில் உள்ளதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? பேசுவோம். என்ன பண்ணா? அதே தான் சிம்சோன் பண்ணான். நம்ம இருதயத்தில் உள்ளதெல்லாம் நம்ம ஏன் அடிக்கடி யார்கிட்டையும் சும்மாரும் பேச வேணான்னு சொல்கிறோம்? தேவையில்லாத வார்த்தைகள் பேசினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுவான்? எடுத்தோடனே உங்களோட பர்சனல் விஷயத்த சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, இல்லை யாரும் தெரியாத இடத்துல என்ன பண்ணுவோம்? நம்மளோட பர்சனல் விஷயத்தை சொன்னாவே என்ன பண்ணுச்சு? அங்கே ஒரு ட்ராப் வைக்கப்பட்டுள்ளது. என்னைக்குனாலும் உனக்கு என்ன பண்ணுது? அவன் எதிரி தான். என்ன பண்ணா? நிறைய பேர் குடும்பத்தில் என்ன பண்ணதான்? கண்ணி வைக்கப்பட்டுள்ளது. நீ இதை செஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? நான் இதை செய்வேன். உனக்கு என்ன பண்ணுது? நிறைய பொம்பளை பிள்ளைங்க மறிக்கிறது, சூசைட் பண்ணுறது, போதை பொருளை அடி மாறுதெல்லாம் எதுனா, நம்மளோட விஷயத்தை மற்றவங்கள்ட்ட சொன்னது தான் பிரச்சனை. நம்மளோட விஷயத்தை நம்ம என்ன பண்ண, நமக்குள்ளே வச்சுக்கணும். அதை தான் என்ன பண்ணுறது? தேவன் என்ன பண்ணுறாரு? அந்த பிள்ளைக்கு தான் என்ன பண்ணுது? தேவன் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த பலத்தை தான் கொடுக்கணும். நம்ம நினைப்போம், என்னம்மா அப்படியே வாயை பிடுங்குவாங்க. என்ன தெரியுமா? ஏன் உன் கணவன் உன்னை நல்லா பார்த்துக்கிறானா? இந்த எருமாடு என்ன பண்ணுவாங்க? என்னத்தான் பார்த்துக்கிறான் அவன். ஒரு பொங்கல் தீபாவளி வந்தால் சேலை வாங்கி தர மாட்டான். ஏன்? ஒரு முகம் அது மாரி என்ன பண்ணுறா? இங்கே தெளிலா போல் நிறைய பேர் இருக்காங்க, சிம்சோனை போல் நிறைய பேர் இருக்காங்க. சொன்ன உடனே என்ன பண்ணுறது? ஏம்மா இன்னைக்கு முகம் வாடலாக இருக்குது, இங்கே இருக்கிறது எங்கேயோ செத்து போயிடலாம். திங்கும் போது தெரியுதா? வாங்கி கொடுக்கும்போது தெரியுதா? அப்போ தெரியணும்ல. அப்போ எனக்கு வேண்டாம், இதை செய்யாத அப்படின்னு சொல்லலாம்ல. ஆனால் என்னன்னா, நம்மளோட விஷயம் நன்மையோ தீமையோ எதையும் என்ன பண்ணாத, மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளாத. யார்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம்? நம் தேவன்கிட்ட தான் பகிர்ந்து கொள்ளணும். சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு ஒரு கண்ணி வைக்கப்பட்டுள்ளது. அந்த கண்ணிக்கு நீங்கள் தப்பு வைக்கணும். அதை நீங்கள் என்ன பண்ணால், அந்த கண்ணி எப்படின்னா, மனிதன் வைப்பான். அந்த கண்ணி சத்துரு வைப்பான். கண்ணி வச்சானா, ஏதோ தோட்டத்தில் என்ன பண்ணான்? அத்தனை பழங்கள் இருக்கும்போது அவன் ஒரு கண்ணியை வச்சான். பாம்பு வச்சு கண்ணியை வச்சான். அதில் என்ன பண்ணக்கூடாது? விடுத்து போகக்கூடாது. ஆசை வார்த்தை பேசலாம், அழகாக பேசலாம், அழகான பொருளை வாங்கி கொடுத்து உன் மனதை என்ன பண்ணலாம்? கவரலாம். ஆனால் நீ உன் மனதில் இருக்கிறத நீ சொன்னா, நீனே உனக்கு வச்சுக்கிறதுக்கு ஆப்பு. கண்ணி நீ எதெல்லாம் வேணாலும் நீ தப்பிச்சிடலாங்க. ஆனால் கண்ணியில் மட்டும் என்ன பண்ணக்கூடாது?
தப்பிக்கவே முடியாது. கண்ணி நீங்கள் அநேக பேர் சொல்லுவாங்க, எப்பா அந்த கல் தடுங்கி கூட நம்ம விழுந்து உயிர் பிச்சவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த கண்ணு பட்டு விழுந்தவங்க உயிர் பச்சதே இல்லை. அதேமாரி கண்ணியில் காலை வச்சவங்க உன் பிரச்சனையை சொல்லி அதுலேருந்து மீண்டு வர முடியாது. ஏன் மனதில் உள்ளதெல்லாம் ஏன் பேசணும்? உன் கடனை அவங்க அடைக்க போகிறாங்களா? உன் பிரச்சனையை அவங்க தீர்க்க போகிறாங்களா? நல்லா என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடலாம் வெளியூர்லேருந்து கூட டிக்கெட் போட்டு உன்னோட பிரச்சனையை சொல்கிறதுக்கு ஆளாக வராங்க. ஏன்னா உன்னை சிக்க வைக்கணும், உன்னை மாட்ட வைக்கணும், உன்னை விழ வைக்கணும், உன்னை தீவிரமா. இப்போ நிறைய பேர் பாவத்தில் விருது. எதனாலங்க? பாவம் துரிதமாக டக்குன்னு பரவுது. ஒரு விஷயத்தை நம்ம டச் பண்ணாதான் என்ன பண்ணுது விஷயம் போகுது. 10 பேர் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா அந்த 10 பேர்த்துல நான் சர்ச் பண்ணாதவங்களுக்கு அந்த என்ன பண்ணுது அந்த விஷயம் போகுது. அது மட்டும் இல்லை, நீ மனசில் யோசிக்கிறது அதுக்கு வரப்போகுது. நீ மனசில் என்ன யோசிக்கிறோ ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்ணிக்கு விலகி இருங்க, பாவத்துக்கு விலகி இருங்க. உங்களுக்கு கண்ணி வைக்கப்பட்டது சிஸ்டர் பிரதர். வாலிப பிள்ளைங்களாம் எதனால் விழுறாங்க? கண்ணி வைக்கப்பட்டுள்ளது. ஆசையாக பேசணும், அதில் நீ விழுது போகணுமா? தண்ணி அடிங்க, தம் அடிங்க, நல்லா இருக்குன்னு தான் சொல்லாங்க. உன்னை என்ன பண்ண கண்ணிக்குள்ளே விழ வைக்கிறாங்க, பாவத்தில் விழ வைக்கிறாங்க. நீங்கள் என்னதான் நீங்கள் சோறு கொடுத்தாலும் சாப்பாடு கொடுத்தாலும் விழுந்து போகாதீங்க. மற்றவங்கள்ட்ட எதையும் பேசாதீங்க, உங்கள் கதையை பேசாதீங்க. பேச வேண்டியதுக்கு எத்தனையோ கதைகள் இருக்குது. உன் பர்சனல் விஷயத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. வெரி டேஞ்சர். உனக்கு என்ன பண்ணுவாங்க? கண்ணி எப்படி வைப்பாங்க? தீவனத்தை போட்டு தான் கண்ணி வைக்க முடியும். சும்மா என்ன பண்ண முடியாது. பறவை இது சாப்பிட்ருமா? சும்மா பறவை உன் வலையில் வா நான் வரேன்னு விழுமா? விழாது. உனக்கு ஒரு வலை விரிக்கப்பட்டது, அதில் சிக்கிக்கொள்ளாதீங்க. சிக்கிக்கொள்ளுங்க. வாலிப பிள்ளைங்கள் சிக்கி தெவிக்கிறாங்க. உங்கள் அம்மாட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு வா, அது வேணும் இது வேணும், ஃபீஸ் கட்டணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், காசு வாங்கிட்டு வா. உன் கணவர்கிட்ட காசு வாங்க, குழம்புக்கு வாங்கணும், அதை வாங்கணும், லோன் பணம் கட்டணும், அதை பண்ணணுன்னுட்டு வாங்கிட்டு வா சொல்லுவாங்க. ஆனால் அந்த வார்த்தைக்கெல்லாம் நீ செவி கொடுக்கக்கூடாது. வெரி டேஞ்சர். இவன் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படியா இருந்தானா? பலசாலியாக இருந்தான். முதல்ல அவனுக்கு என்ன பண்ணுச்சு? ஒரு விடுகதையை போடுறான். அந்த விடுகதை தேவனுக்கும் இவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு பொம்பளை அலக்கடிக்கிறா. அந்த விடுகதையை யாராச்சும் வெடிச்சிங்கன்னா நான் உனக்கு துணி வாங்கி தரேன்டான்னு அவங்க சொல்கிறானுவோ. அங்கே இருக்கவனா நீ அந்த விடுகதையை வெடிச்சிட்டேன்னா நான் உனக்கு துணி வாங்கி தரேன்னு சொன்னால், இந்த விடுகதை ஒரு பொம்பளை வாங்கிட்டு போயிட்டு அந்த விடுகதையை அவனுகிட்ட போய் சொல்லி இவனுங்களுக்கெல்லாம் வாங்கி அவன் துணிமணி தர வேண்டியதாக ஆயிடுச்சு. வெரி டேஞ்சர். உன் ரகசியத்தை சொல்லாத. நீ என்ன பண்ணுற? படுங்குழியில் விடுற, தூக்க முடியாது. ஒவ்வொரு நேரமும் கடவுள் உன்னை தூக்கி விடுவார். அதுபோல தான் சிம்சோனை தூக்கி விட்டார். பயிர் கையில் கட்டினா தானே நீ என்ன பண்ணுவ? என்னோட பலவீன போன்னு சொன்னா அப்பயும் அவள் பொய் சொன்னதுக்கு விட்டாளா? மீண்டும் அவள் இருதயத்தை என்ன பண்ணனா அவளை குடஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இப்படி தான் வகை தேடுவாங்க. இவங்கள்ட்ட இருந்து வாயில் புடுங்கணும்னு சொல்லிட்டு வகை தேடுவாங்க. நையாணி வார்த்தை பேசுவாங்க, ஆசை வார்த்தை பேசுவாங்க, ஆசை பொருட்களை வாங்கி கொடுப்பார்கள். என்ன பண்ணாங்க? உன் மேலே அக்கறைப்பட்டு பேசுவாங்க. அதற்கு எல்லாம் நீ தலை சாய்க்காத. உங்களுக்கு கண்ணி வைக்கப்பட்டுள்ளது சிஸ்டர் பிரதர், உங்களுக்கு கண்ணி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வர முடியாதுன்னா, அநேக பேர் போதை அடிமையாக இருக்கிறாங்க. இந்த லவ் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது ஏன் வரலன்னா, அவங்களுக்கு ஒரு ட்ராப்பில் அவங்க காலை வச்சுட்டாங்க, கண்ணியில் காலை வச்சுட்டாங்க. அவங்க தேவையில்லாத பிக்சரை அனுப்பிவிட்டு, தேவையில்லாத என்ன பண்ணது உடம்பை கொடுத்து, தேவையில்லாத விஷயத்தை அவங்க சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வலையில் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். படகுல என்ன பண்ணணும்? அலமோதி போகிறாங்க. சொல்லிட்டான், ஏறும்போதே சொல்லிட்டான், இது இந்த பிரயாணம் வாய்க்கப்படாதுன்னு சொன்னான். கண்ணியில் சிக்கி போனார்கள். ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தர் உங்களை கரை சேர்ப்பார். அந்த கண்ணியிலேருந்து உன்னை விடுதலை செய்வார். கர்த்தர் சமூகத்தில் இருங்க. நிறைய பாவத்தில் விழுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு.
ஃபோனில் என்ன பண்ணுறாங்க, நானும் அவனும் ஒன்று தான், நானும் அவனும் ஒன்று தான். என்ன பண்ணுறாங்க, கைரேகை வச்சுக்கிறாங்க, என்ன பண்ண பாஸ்வேர்டு சொல்லிடுறாங்க. ஃபோனில் அவ்வளோ அந்தரகத்தை வைத்து கொண்டு எப்படி நீ மற்றவங்கள்ட்ட நீ எப்படி சொல்லுவ, பேசுவ? இல்லை சொல்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது சொல்லு? இவன் மகாபலத்தை சொல்லி இவன் என்ன பண்ண போகிறான்? இவனோட ஆசீர்வாதத்தை குறைத்துக்கிட்டான், இவன் பலவீனத்தை குறைத்துக்கிட்டான், கண்ணு பிடுங்கப்பட்ட சூழ்நிலை நிற்கிறான், மாவற்ற சூழ்நிலை நிற்கிறான். அப்போ நீ நானும் கண்ணியில் இருக்கும்போது ஒன்றுமே முடியாதுன்னு ஒரு மூலையில் உட்கார வைக்கிறது. நீ ஒன்றை படிச்சாரு, என்ன படிச்சாரு ஆண்டவர்? மூலையில் உட்கார மாவாட்டுறதுக்காக, கண் கலங்கிறதுக்காக ஒன்னை என்னை படைச்சாருங்க. அவரோட பிள்ளையா நம்ம வாழ்வோம், அவருக்காக வாழணும் தான். இன்னைக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், என்ன வேணாலும் சொல்லியிருக்காங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். எப்படி அழிக்கணுமோ அப்படி அழிங்க. யார்கிட்டையும் என்ன பண்ணாதீங்க, பர்சனல் விஷயத்தை சொல்லவே சொல்லாதீங்க, அது தேவையில்லை. ஆனால் நல்ல விஷயம் போகுதோ போகலையோ தெரியாது, ஆனால் கெட்ட விஷயம் நெருப்பை போல பரவும். என்ன பண்ண, நெருப்பை போல பரவும், நல்ல விஷயம் போகாது. உன் மேலே அக்கறைப்படுவாங்க தான். சே, இந்த இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு ஓடா ஒழிரெடி, உட்கார முடியல, படுக்க முடியல, ரெஸ்ட் எடுக்க முடியல, ஏன் இப்படி உன்னை பண்ணுறாங்க? 3 வேளை சோறை போட்டு உனக்கு கண்ணி வைக்கிறாங்க, உனக்கு கண்ணி வைக்கிறாங்க. ஏன் உங்கள் அம்மா எங்கே பார்த்தாலும் ஏன் அங்கே போவானா, இங்கே போவானா, ஏன் இதை செய்வேனா அதை செய்வேனான்னு சொல்கிறாங்க. சே, எங்கள் மம்மி டேடிலாம் அப்படிலாம் இல்லை. நீ போ, நீ பேண்ட் அப்படி கீச்சு விட்டுக்க, கரிச்சிப்பை வச்சிக்க, தாடி வச்சிக்க, நீ என்ன பண்ண, செயினை 4-5 செயினை போட்டுக்க, கவரிங் செயினை போட்டுக்க, 4 பான் புறாக வாயில் கொட்டிக்க. நான் பாரு, என்னெல்லாம் நான் போனேன்னா, எங்கள் வீட்டுக்கு போனேன்னா நான் எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா உன்னை கண்ணில் சிக்க வைக்கிறான், உன்னை கண்ணில் சிக்க வைக்கிறாளோ. செய்ய முடியுமா? வாலிப பிள்ளைகள், வாலிப பிள்ளை தம்பிங்களை கேர்ஃபுல்லாக இருங்க, வெரி டேஞ்சர். நீங்கள் பாவமான உலகத்தில் இருக்கீங்க, உங்களை யாருங்க மீட்பாங்க? மீட்க முடியாதுங்க. ஒரு இடத்துல நீங்கள் விழுந்தீங்கன்னா இன்னைக்கு மீட்க முடியாத அநேக 1000 ஜனங்கள் இருக்கிறாங்க, 1000 குடும்பம் இருக்கிறாங்க. பிளாக்மெயில், குடும்பத்தை கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிளாக்மெயில் நடக்குது. ஏன் ஏன் அவன் தான் கணவன், அவன் தான் உனக்கு பொண்டாட்டி. நீ பழைய ஃபாஸ்ட் லைஃப்லாம் சொல்லணும் ஏதாச்சும் அவசியம் இருக்குதா? சொல்லணுமே தேவையே இல்லை. அது கண்ணி வைக்கிற மாதிரி நீங்களே கண்ணி வச்சிருங்க. வாசிக்கலாம், நம்ம நியாயாதிபதிகள். மீண்டும் மீண்டும் அவன் விடவே இல்லைங்க, அவள் துணிகரமாக என்ன பண்ணா, பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறா. நியாயாதிபதிகள் 11-14 வரை வாசிக்கலாம். 16வது அதிகாரம் 11-14. 11. ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலை போல அறுத்து போட்டான். பின்பு தெலீலா சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடே பின்னிவிட்டால் ஆகும் என்றான். அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணியடித்து மாட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றால், அவன் நித்திரை விட்டு எழும்பி நெசவு ஆணியையும் நூல் பாவையும் கூட பிடுங்கி கொண்டு போனான். அப்பொழுது அவன் ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ லவ் பண்ணுறவங்க, நேசிக்கிறவங்க ஒரு பொய் சொல்லிட்டாங்கன்னா நீ அவங்கள்ட்ட பேச முடியுமா? பேசுவியா? என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டோம் தான், அப்படி தானே? அது நல்ல காதலாக இருந்தா என்ன பண்ணா, பொய் சொன்னா, திருடுனா, அது என்ன பண்ணா, சரி இனி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அது நல்ல காலம்னா விட்டுட்டு போவாங்க. இனிமேட்டு நீ பொய் சொல்லிட்ட, இனிமேட்டு இந்த லைஃப் நான் திரும்பி வாழணுமா, நீ தான் பொய் சொல்லிட்டியல்ல, இதான் தேவையில்ல, உன் வேலையை படுறா அப்படின்னு என்ன பண்ணுவான், ஒரு பொண்ணானா விட்டுடுவாங்க. அப்படி தானே? அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இவன் மீண்டும் என்ன பண்ணுறா, பின்தொடரா. இப்படி தான் பண்ணுவாங்க.
ஏன்னா இப்போ வந்து அன்புக்காக கல்யாணம் பண்ணுறதில்ல, என்ன பண்ணல, அன்புக்காக பண்ண துட்டு, மணி, இதுதான். இதை நம்பி தான் என்ன பண்ணுது, இவ காசை வாங்கிட்டான், என்ன பண்ணிட்டான், காட்டி கொடுக்கணுன்ட்டு என்ன பண்ணிட்டான், காசு வாங்கிட்டான், நகை. நீ வந்து என்ன பண்ணா, நீ எப்படி இருந்தோ ஏது இருந்தோ தெரியாது, ஆனால் நீ நகர்ந்து போகிற இடத்துல, ஆனால் நகரு போல நீ தட்டி கொடுத்து திரும்பி வா, நீ கூட்ட சேர்த்துக்கிறன்னா உனக்கு கண்ணி வைக்கணும். அந்த லைஃப் நல்லாவே இருக்காது, நல்லா இருக்காது. நீ நல்லா இருக்கணும்னு வாழ முடியாது. நீ எப்போ உன்னோட விஷயத்த நீ சொல்கிறியோ நல்லா இருக்க முடியாது. அவனுக்கு முதல் என்ன பண்ண, ரெண்டாவது கண்ணி திரும்பி வைக்கிறா, ட்ராப். நம்ம எப்பொழுதுமே அதுக்கு தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன பண்ணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அங்கே கண்ணி வைக்கப்பட்டது யாருக்குன்னா யோசேப்புக்கு. அவன் சட்டியை உருவி கிடாச்சிட்டு போகிறான், பாவத்துக்கு விலகி ஓடுறான். நம்மளால வர முடியுமா, வர முடியுமா? அப்பா அந்த பையன்கிட்ட பேசாதப்பா, அந்த பிள்ளைகிட்ட பேசாதப்பா, அது நடவடிக்கை சரியில்லைப்பா, நான் எல்லாம் பார்த்துக்குவேன், நீ ஒன்றும் எனக்கு ஒன்றும் நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நான் பார்த்துக்குவேன், நீ உன் வேலையை பாரு அப்படிமா சொல்லுமா, சொல்ல மாட்டான். ஏய் அவன் குடிக்கிறான்டி, வேற ஒரு பிள்ளை கூட பேசுகிறான்டி அப்படின்னு சொன்னான். இங்கே வேறு சும்மா நான் மாற்றிக்குவேன், அவர் குடிக்கிறாரா நான் பார்த்துக்கிறேன். உனக்கு கண்ணி வைக்கிறது காட்டுறாங்க, ஆனால் உன் கண்ணு மறைந்து போகுது, அடைத்து போகுது. அவன் மேலே இருக்கிற ஆசையில் பாசத்தில் அவன் உண்மையாக இருக்கான. இந்த பிள்ளை வேற ஒருத்தண்ட பேசியிருக்குதான், நான் இந்த பிள்ளைய அந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். அம்மா இந்த உன் தங்கச்சி மாவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தானே நீ இதே மாதிரி சொல்கிற, உன் அக்கா மாவளை உன் மகளை கல்யாணம் பண்ண தானே ஆசைப்படுற, அவளாம் அப்படி இல்லை அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கண்ணி வச்சுக்கிறீங்க. நீங்களே கண்ணி வச்சுங்க. அந்த கண்ணியில் நீங்கள் காலை வச்சிட்டீங்க, எடுத்தீங்கன்னா செதறிடுங்க. ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு சேதாரம் இல்லாத எப்படிங்க மீண்டு வருவீங்க, எப்படிங்க மீண்டு வருவீங்க, எப்படி மீண்டு வருவீங்க? ஒருத்தவன் போருக்கு போகும்போதே என்ன பண்ணுறான், அதில் வந்து வெடிகுண்டு வச்சுருக்கான செக் பண்ணி தான் போகிறான். நீங்கள் இந்த உலகத்தோடு போர் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களை செக் பண்ணணும். கடவுளோட வழியா இது, கடவுள் நடத்துறதா இது, கடவுள் நடத்துறதான்னு நினைக்கணும். நீ பட்டே ஆசைப்பட்டு நகையை வாங்கிட்டு வந்தால் குஷ்டரோகம் பிடிக்கும். நீ பட்டே ஆசைப்பட்டு சொத்துக்காக ஆசைப்பட்டனா உனக்காக வாழ் வைக்கப்பட்டுள்ளது. வெகு நீங்கள் ஜாக்கிரதை, வெரி கேர்ஃபுல்லாக இருங்க. உனக்கு ஒரு ட்ராப் வைக்கப்பட்டுள்ளது. நீ எங்கே போனாலும் உனக்கு ஒரு ட்ராப்பு சுற்றினே இருக்குது. அந்த ட்ராப் யாரால் எடுக்க முடியும்னா என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் உன்னை விடுவிக்க முடியும். எப்படி விடுவிக்குவீங்கன்னா உன்னை கரை சேர்ப்பார், கரை சேர்ப்பார், கரை சேர்ப்பார். கண்டிப்பா நீ ஆண்டவரோட ஒப்பு கொடுங்க. எல்லாம் எழுந்திருக்கலாம், எல்லாம் எழுந்துங்க. ஆண்டவர் இந்த வாலிப பிள்ளைகளே, சிஸ்டருங்களே, குடும்பத்தில் இருக்கவங்க, நீங்கள் உங்கள் உங்களோட கிளேசத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அன்னைக்கு அண்ணால் வந்து பக்கத்தில் அக்கத்தில் போயிட்டு ஊழ விடல, அழுகலை. அவள் மன கிளேசத்தை ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் சொன்னான். உங்களுக்கு கண்ணி வைக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கு ஒரு ட்ராப் வைக்கப்பட்டுள்ளது, அதில் நீங்கள் தப்பிச்சு கொள்ளுங்க, நீங்கள் தப்பிச்சு கொள்ளுங்க. கடவுள் உங்கள் மேல் பிரியப்படுகிறார். உன் கரத்தை பிடித்து வெளியே கொண்டு விடணும்னு பார்க்குறாரு. உங்கள் கரத்தை அவர் மேலே, அவர் கையில் கொடுங்க. ஒரு வாழ்க்கையை அவர் கையில் கொடுங்க. வாலிப பிள்ளைகளே, நான் நிறைய இடத்துல பார்க்குறேன், அவரோட விஷயத்த சொல்லி 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 பிளாக்மெயில் பண்ணி 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 அந்த பிள்ளைங்க ஒவ்வொரு நேரத்துலையும் தூக்கு கயிறிலையும் ஒயின் ஷாப்லேயும் நிற்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? அவன் கண் பிடுங்குற நேரத்தில் மாவரைத்து கொண்டு இருக்கிறான். நான் தப்பு பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன்னு. நீங்கள் உங்களுக்கு தெரியாதே கண்ணில் காலை வச்சுருப்பீங்க. என் ஃப்ரெண்டு தானே, இவன் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டா, இவன் யார்கிட்டையும் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் உன் விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. உன்னை கேவலமாக நினைக்கலாம், அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வெளியில் தலை காட்ட முடியாத நிற்கலாம். ஆனால் நான் எப்படி ஆண்டவரே வருவேன், நான் எப்படி ஆண்டவரே நான் வருவேன்.
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லாம் அப்படியே கண்களை மூடி, நான் செஞ்சது தப்பு தான், இதில் நான் மீண்டு வரணும். இந்த குடியிலேருந்து, இந்த வேசி சனத்துலேருந்து, மற்றவங்களோட பேசுகிறத பேசி என்னோட வாயை பிடுங்கி எனக்கு ஒரு கண்ணி வச்சாங்கன்னு இன்ன வரையும் நான் தெரியல. இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். இதிலேருந்து என்னை எடுங்க, இதுலேருந்து தூக்குங்க, இதிலேருந்து என்னை கரை சேருங்க, இதிலேருந்து என்னை வெளியே கொண்டுட்டு வாங்க. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதினதை செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதினதை செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம். உங்க மன சஞ்சலத்தெல்லாம் இயேசு சாமிகிட்ட சொல்லுங்க. மற்ற மனிதன்கிட்ட சொல்லும் போது அவன் உனக்கு ஒரு கண்ணியை வைப்பான். அது எப்படின்னா, உன்னை அவமானப்படுத்த, உன்னை அசிங்கப்படுத்த, மற்றவங்களை சிக்க, உன்னை நீ நல்ல முறையா நடமாடுபடி உன்னை சிக்க வைப்பாங்க. இல்ல உன்னை கரை சேர்க்கிறார், உன்னை கைப்பிடித்து கரம் பிடித்து நடத்துகிறவரா இருக்கா. கலங்கிடவே வேண்டாம். இனி போனதை நினைத்து கவலைப்படாத. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. நொறுங்கொண்ட இதயம் தேற்றுகிறான், உடைந்த உள்ளம் தாங்குகிறான். இதயம் தேற்றுகிறான், உடைந்த உள்ளம் தாங்குகிறான். காயங்கள் அனைத்தையும் காட்டுகிறான், கண்ணீர் துடைக்கிறான். காயங்கள் அனைத்தையும் காட்டுகிறான், கண்ணீர் துடைக்கிறான். இயேசு கண்ணீர் துடைக்கிறான். மேல கரங்களை அசைத்து, எல்லாம் கரங்களை அசைத்து ஒப்பு கொடுங்க. திருவிருந்துக்கு வந்திருக்கீங்க. வருத்தப்பட்டு பாரசும் இருக்கிறது. கர்த்தர் உன் மேல ஒரு இரக்கம், ஒரு கரிசனை, ஒரு பாதுகாப்பு, கண்ணியை வைக்கிற நேரத்துல உனக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு சோனை உருவாக்குறார். இரா உன் கண்ணே துடைக்கிறா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டா. மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டா. தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. நீ தப்பி செல்ல வை செய்வா, நீ தப்பி செல்ல வை செய்வா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே ஏசப்பா வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நல்லதொரு போராடம் போராடுவேன், விசுவாசம் காத்து கொள்வேன். நல்லதொரு போராட்டம் போராடுவேன், விசுவாச காத்து கொள்வேன். நீதி கிரீடம் நமக்கு உண்டு, நேச வரும்போது தந்திடுவான். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேச வருகையில் தந்திடுவான். என் நேசர் வரும்போது தந்தி
சத்தத்தை உயர்த்தி வேண்டாம், கலங்கிட வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கலங்கிட மாட்டா. அவன் மனதில் உள்ளதெல்லாம் சொன்னதால அவனுக்கு வைக்கப்பட்ட கண்ணி அவனுக்கு தெரியல. அவன் கயிறால கட்டப்பட்டு கிடக்கிறான். என்னென்னமோ செஞ்சு செஞ்சு அவளை அலக்கடிச்சு அவன் மனசை ரொம்ப நோகடிச்சு அவன் இருதயத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டான். சொன்னே அவனுக்கு கிடைச்சது ஒன்றே ஒன்றுதாங்க. கண் பிடுங்கப்பட்ட நேரத்தில், மொட்டடிக்கப்பட்ட நேரத்தில் அவன் ஒவ்வொரு நேரம் மாவரைத்து கொண்டு இருக்கும்போது, நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் சொல்லாமல் இருந்திருக்கலாமே, எங்கள் அப்பா அம்மா சொன்னதை கேட்கலையே, டேய் நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்கூடாதரா, நீ அந்த பொண்ணு நேசிக்கூடாதுனான்னு சொன்னாங்களே, ஆனால் நான் அதை கேட்கலையே, ஏம்மா அதை பக்கத்து வீட்டுலாம் போய் பேசாதன்னு சொன்னாங்களே, நான் கேட்கலையே, இன்னைக்கு என் குடும்பத்தை நான் சிதற வீட்டுக்கப்பட்டேனே, என் குடும்பத்தை நான் ஆண்டவரே கை நவிரி போயிடுச்சு. மாவரைத்து கொண்டு இருக்கான். மற்றவங்களுக்கு காட்சி பொருளாய் நிற்கிறான். ஏங்க உன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் நீ சொல்லாத. பி கேர்ஃபுல். நீ டேஞ்சருக்குள்ள நீ வாசம் போற. நீ கடவுள் சமூகத்தில் இருங்க. ஆனால் கர்த்தர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டா, ஆண்டவரே எனக்கு இன்னொரு விசை தாருங்கள்னு சொன்னான். அகைன் லார்ட், எனக்கு இன்னொரு விசை தாருங்கள் அப்படின்னு சொன்னபோது அந்த அந்த பட்டணம் அழிந்து போனது, அந்த மாளிகை கவுக்கப்பட்டது. இன்னொரு விசை நீ கர்த்தரிட்ட கேள், உனக்கு எதிர்ப்பாக எழும்புகிற கன்னிகள் என் தேவன் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறவரா இருக்கார். அந்த கன்னிக்கு உன்னை விலக்கி காக்கிறவர், உன்னை ஒரு நாயை போல ட்ரீட் பண்ணலாம். பிஸ்கெட்டை போட்டு உன்னை பக்கத்துல கூப்பிட்டு வரலாம், ஆசையை காட்டி உன்னை பக்கத்துல கூப்பிடலாம், ஆசை வார்த்தை பேசி உன்னோட பேசலாம். இல்ல நீ நாய் இல்லம்மா, நீ நாய் இல்ல, தேவனுடைய கரத்துல இருக்கிற ஒரு விலை மதிக்க முடியாத பாத்திரம். நீ ஒரு பாத்திரம். உனக்கு ஒரு அழகான ஒரு குடும்பம் இருக்குது, அதை நீ விட்டு விடாத. உனக்கு அழகான ஒரு லைஃப் இருக்குது, அதையும் விட்டு விடாத. தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவர், நீ ஒவ்வொரு பிள்ளைகளோட பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி ராஜா. நீர் ஆஸ்வதிங்க, பலப்படுத்து. ஏசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.